வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வரலாற்றில் இல்லாத பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்கு. ஸோ இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வி. டெபாசிட் இழந்துருச்சு. ஒரு 7 இடங்களில் 9 இடங்களில் பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 4 இடங்களில் பார்த்திங்கன்னா 4வது இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ 3வது இடம் யாருன்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி கூட 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் அதிமுக நிலைமை இருக்குது. ஸோ பூத் கமிட்டி அமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அதிமுகவினர். ஸோ அவங்களோட குடும்ப ஓட்டு போட்டாலே 50,000 தாண்டிடும். ஆனால் சில வேட்பாளருக்கு 50,000 கூட தாண்டலைன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கதான் சொல்கிறாங்க. அதிமுகவோட தமிழ்நாட்டில் மொத்த ஓட்டே பார்த்திங்கன்னா 84 லட்சம் தான். இந்த சில்லறையில் தான் இருக்குது. அப்போ மீது 1,14,00,000 ஓட்டு எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவினரே அதிமுகவுக்கு போடல. இதுதான் உண்மைன்றாங்க. ஸோ சரியான ஒற்றுமை இல்லாதனால இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சிருக்காரு, சசிகலா தனியாக பிரிஞ்சிருக்காங்க, டிடி தினகரன் தனியாக பிரிஞ்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை உண்டாக்கிடுச்சு. கோவையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சிங்கை ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்காச்சும் வருவான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது வேலுமணியை கோட்டையாக இருந்தாலுமே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடித்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. சேலத்துலலாம் சொல்ல தேவையே இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதி ஓரளவுக்காச்சும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பெர்ஃபார்மே பண்ணலான்னு தெளிவாக தெரியுது. டிடி தினகரன் சொன்ன மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக 60 இடங்கள் பெற்றிருக்கு. ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்காருன்னா அதுக்கு பாமக தான் காரணன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அது பார்க்கும்போது உறுதியாயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஒரு தனித்துவமான டிசிஷன். அவர் பார்த்தீங்கன்னா கூட்டணி பாஜக தவிர்த்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வின்றாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிறைய தவறு பண்ணிட்டார். ஓபிஎஸ்ஐ இணைச்சிருக்கணும், சசிகலா எல்லாரோட ஒற்றுமையாக போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ அதே மாதிரி பாமக பார்த்தீங்கன்னா பாஜகவோட போயிட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவு. இங்கே அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மகன் தான் விருதுநகரில். ஸோ ஒரு சில 1000 ஓட்டுகள் தான் தோற்றிருந்தார். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பாஜக, அதிமுக, திமுக ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே தேமுதிக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு பேர் அடிபட்டுருக்கு. ஏன்னா குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் தான் தோற்றுருக்காரு. ஸோ ஒன்றிணையணும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேலுமணியை செங்கோட்டையனை டேரெக்டாக ஓபிஎஸ்ஸே சந்திக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. 2026க்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லைப்பா, அதுக்குள்ளே கட்சியை ஒற்றுமைப்படுத்துகிறோம், இல்லைனா மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சுட்டே வரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 10 ரூபா தோல்வி. ஸோ இப்படியே தோல்வி தந்துச்சுன்னா நம்ம தொண்டர்கள் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த தேர்தலை பார்த்துருப்பீங்க, 2.5 கோடி தொண்டர்கள், நீங்கள் அட்லீஸ்ட் 1 கோடி தொண்டர்களாச்சும் போட்டுக்கணும். அந்த 1 கோடியும் இல்லை 84 லட்சம் பேர் தான் போட்டிருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க ஓரளவுக்கு அந்த மாவட்டத்தில் ஓட்டு போட்டிருந்தாலும் டெபாசிட் வாங்கிடலாம். ஆனால் நம்ம கட்சிக்காரங்களே ஓட்டு போடல அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா புலம்புற நிலைமைக்கு அதிமுக போயிடுச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.